ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் இருக்கும். என் பொண்ணு கல்யாணத்துக்காக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நலங்கு வைக்க போகிறாங்க. சீருக்காக பித்தளையில் தவளை எடுக்க வந்திருக்காங்க. அது என் ஃப்ரெண்டோட கை தான். இங்கே பாருங்கள், சில்வர் தவளை பித்தளையில் இவ்வளோ இருக்குது. இங்கே ஓரளவுக்கு ரேட்டு ரீசனபுளாக இருக்கும், அதனால இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் பாருங்கள். பட் ஆனால் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் சொட்டையாக இருக்கும், உள்ளெல்லாம் தெரியும், பார்த்து எடுங்க. கலாய் பூசியிருக்கான்னு பாருங்கள் எடுக்கும்போது. ப்ரைஸ் பாருங்கள், 3000 வருது. இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி தவளைலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. என் ஃப்ரெண்டு என்னை இங்கே திட்டிக்கிட்டே இருக்கா, டைம் மாதிரி முதல்ல தவளையை பாருடி வீடியோ ஆஃபரை எடுப்பேன் சொல்லிட்டு இருக்கா. இது நல்லா இருக்கா? நம்ம டிசைன் தான் வேணுமா? என் ஃப்ரெண்டு ஒரே தொல்லை பண்ணின்னு இருக்குது. இங்கே எடுத்து கொடுத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லை. இப்போ நான் டைவ் அடிக்க போகிறேன், வாங்க டைவ் அடித்து அந்த சைடில் போய் பார்ப்போம். சரவணா ஸ்டோர் வந்து பார்த்து பித்தளை பாத்திரம் வாங்கும்போது நல்லா பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் 1-2 இருக்குது, பார்த்துட்டு வாங்குங்க, ஓகேங்களா? அதை பாருங்கள், ஒரு ஆள் கூட இல்லை காய்ஸ். இப்போ தான் முட்டி போட்டு கீழே பூந்து இந்த தவளையை நான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கையே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. குட்டி குட்டியாக நியூ மாடல் ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ். பட் ஆனால் கொஞ்சம் சொட்டையாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம்ஸ் வந்து அல்லா கஞ்சி காசுவாங்க, தெரியுதுங்களா? பிரியாணிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாமே. தவளை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தா குத்து விளக்கு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதே எடுத்துடலாம் வாங்க. இந்த குத்து விளக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா பாருங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? வெயிட் கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் பாருங்கள், 2152 ரூபா. விளக்கு தான் ஃபைனல் விளக்கு. நல்லா இருக்கா? வீட்டில் பொறுமையாக பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன வயசில் மணி அடிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ நான் மணி இப்போ தான் அடிக்கிறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. நான் அப்போவே சொன்னேன் காய்ஸ், பாரிஸ் போகலாம், ஹோல்சேல் கடையில் வாங்கலாம். என் ஃப்ரெண்டு கேட்காம நான் சரவணா ஸ்டோர் தான் வருவேன் அப்படின்னாங்க.